சொன்னால் ஹோண்டாவோட கார் தான் இது. இது வந்து ஹோண்டா. இதில் வந்து விலையெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஹோண்டா கிராஷ் 2016, 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 90,000, சரி 90 லட்சம். 1 கோடிக்கு 10 லட்சம் தான் குறைவு. ஆனால் பழைய கார் தான் ஹோண்டா கிராஷ். ஆனால் ஹோண்டா கிராஷ் வந்து விலை கூட தான் நினைக்கிறேன். உள்ளெல்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இதான் அந்த உள்ள அமைப்பு. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் ஹோண்டா கிராஷ் வருது. இது ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூவோட. இது வந்து புது கார். இது ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூ. இது வந்து புதிய கார். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத கார். ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூ. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஹோண்டா சிட்டியுமே நல்ல ஒரு கார் தான். இது வந்து டொயோட்டா CHR. இது வந்து டொயோட்டா CHR. டொயோட்டா CHR உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு ஹைப்ரிட்டான ஒரு கார். ஆனால் வந்து ஓடி இருக்குது. முன்னுக்கு போய் விலையை பார்ப்போம். டொயோட்டா பாருங்கள். இந்த வேனை பாருங்கள். இந்த வேன் வந்து மேக் வந்து டொயோட்டா. மாடல் வந்து CR 27. இயர் வந்து 1992. ரெஜிஸ்டர் இயர் வந்து 1997. ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 43 லட்சம். 43 லட்சமா இந்த வேன் பாருங்கள். இந்த வேனை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து கார் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன். இது வந்து கொழும்பு தான். நான் வேறு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார்கள் நிற்கிது. அதாவது பிராண்ட் நியூ கார்களும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் கார்களும் இருக்குது. உள்ளே கொண்டு போயிட்டு காரினுடைய மாடல்ஸ் விலை எல்லாமே அப்படி ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள். எக்கச்சக்கமான கார்கள் இருக்குது இதில். அது ஏற்கனவே நான் காட்ட எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார்கள். இதில் வந்து எல்லாமே பிராண்ட் நியூ கார். பிறகு வந்து செகண்ட் ஹேண்ட் கார்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்ஸு கார்லாம் நிற்கிது. எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ. இது வந்து டைட்ஸு பிராண்ட் நிற்கிது. அங்கால வந்து ஹோண்டா சிவிக் நிற்கிது. ஹோண்டா சிட்டி. இது வந்து ஹோண்டா சிட்டி. இது வந்து டைட்ஸு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ தான். இது வந்து ஒரு வெகனார் நிற்கிது. இது வந்து பிராண்ட் நியூ கார். இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் நிற்கிது. இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார். எல்லா காரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி கலந்து போய் இருக்குது. பிராண்ட் நியூவும் இருக்குது, செகண்ட் ஹேண்டும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோண்டா சிட்டி. அதாவது புதுசாக வந்தது. அதாவது லீஃப்லாம் இவங்க தான் வந்து விற்கிறாங்க. அங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதி கார் இருக்குது. இங்காலையும் ஒரு தொகுதி கார் இருக்குது. இது எல்லாமே ஹோண்டா சிட்டியோடது. இப்போ ஒவ்வொன்றா காட்டுறேனே. இது வந்து வெகனார் 2024ஆம் ஆண்டு மாடல். உள்ளெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குண்டு. இது வந்து பிராண்ட் நியூ கார் நினைக்கிறேன். 2024 போட்டிருக்கு. அன்ரெஜிஸ்டர்டு. நம்பர் பிளேட்லாம் ஒன்றுமே இல்லை. இது அன்ரெஜிஸ்டர் கார். இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெகனார் நிற்கிது. 2024 மாடல். இது வந்து அன்ரெஜிஸ்டர். இதில் வந்து புது கார்களும் இருக்குது, பழைய கார்களும் இருக்குது. நான் ஒன்றா காட்டுறேன். இது வந்து வெகனார் பிராண்ட் நியூ கார், அன்ரெஜிஸ்டர் பண்ண கார். உள்ளெல்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல அப்படி இருக்குண்டு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குண்டு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருக்குது. இது வந்து முன்பக்கம். இப்படி பின்பக்கம் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் சைடு. இது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பின்பக்கம் வந்து பாருங்க அப்படி இருக்கு. நல்லா இருக்குது. பின்னுக்கு தாராளமாக 3 பேர் அழகாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து வெகனார் கார். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைட்ஸும் நிற்கிது. இது வந்து
இது வந்து புது கார் தான். அங்கே வந்து ஹோண்டா, அது வந்து ஹோண்டா சிட்டி இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்கு, அதனால திறக்கல, திறந்தால் உள்ளே தண்ணி போயிடும். ஸோ இது வந்து ஹோண்டா சிட்டி. இது வந்து பிராண்ட் நியூ ஹோண்டா சிட்டி. மழையால் வந்து தண்ணி போக சான்ஸ் இருக்கலாம், திறக்கல. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டாவோட கார் தான் இது. இது வந்து ஹோண்டா. இதில் வந்து விலையெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஹோண்டா கிராஷ் 2016, 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 90,000, சரி 90 லட்சம். 1 கோடிக்கு 10 லட்சம் தான் குறைவு. ஆனால் பழைய கார் தான் ஹோண்டா கிராஷ். ஆனால் ஹோண்டா கிராஷ் வந்து விலை கூட தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது பாருங்கள். 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓட்டோ. 90 லட்சம். 1 கோடிக்கு 10 லட்சம் குறைவு. ஹோண்டா கிராஷ். உள்ளெல்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இதான் அந்த உள்ள அமைப்பு. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். ஹோண்டா கிராஷ் வருது. இது வந்து இது பின்னுக்கு. பின்பக்கம் இது அப்படியே பின்னே காட்டுறேன் பாருங்க. வந்து ஹோண்டா கிராஷாக நான் புதுசு மாதிரி தான் இருக்கேன். ஆனால் 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வந்து ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூ ஓடர். இது வந்து புது கார். இது ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூ. இது வந்து புதிய கார். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத கார். ஹோண்டா சிட்டி பிராண்ட் நியூ. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த ஹோண்டா சிட்டியுமே நல்ல ஒரு கார் தான். அப்படியே முன்னூறு காட்டுறேன் பாருங்கள். ஓ, இது வந்து 2025 போட்டிருக்கு. ஆனால் நம்பர் பிளேட் இருக்குது. பிராண்ட் நியூ கார் தான். நம்பர் பிளேட் தான் எடுத்து வச்சுருக்காங்களோ தெரியல. (2025) மாடல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டொயோட்டா CHR. இது வந்து டொயோட்டா CHR. டொயோட்டா CHR உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு ஹைப்ரிட்டான ஒரு கார். ஆனால் வந்து ஓடி இருக்குது. முன்னுக்கு போய் விலையை பார்ப்போம். டொயோட்டா CHR பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர் வந்து 2020, ரெஜிஸ்டர் 2020. மைலேஜ் வந்து 81,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 150, 1 கோடியே 50 லட்சம் ப்ரைஸ். 81,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மேலதிக தகவல்னு சொன்னால் அந்த மேலே லீஃப்லாம் காண்றது தெரியுமா, அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கார்களை நேரடியாக பார்க்கலாம். இதுதான் டொயோட்டா CHR. டொயோட்டா CHR ஒரு நல்ல ஒரு கார். அங்கால பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ கார் தான். ஹோண்டா சிட்டி இருக்குது, வெகனார் இருக்குது, டைட்ஸ் இருக்குது, நிறைய கார் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மினி கூப்பர் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு மினி கூப்பர் ஒன்று இருக்குது. இதோட விலை வந்து மினி கூப்பர் இயர் வந்து 1969, 1969ஆம் ஆண்டு. மேனுவல். ப்ரைஸ் வந்து 2250. மினி கூப்பர் 1969ஆம் ஆண்டு கார். நம்பரை பார்த்தீங்களா, சிங்கிள் அழுத்து இருக்குது. 1137 மினி கூப்பர். இதெல்லாம் வந்து அந்த KUV அந்த கார். இது ஒரு விலை பார்க்கலாம். சரியான மழையாக இருக்குது முன்னுக்கு.
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டிஎஃப்எஸ்கே. இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் பாருங்கள். டிஎஃப்எஸ்கே இது வந்து டொயோட்டா வீட்ஸ். இது வந்து சுசுகி கார் ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரை பார்ப்போம். இது வந்து நிசான் கியூப். இது வந்து நிசான் கேப் 1999 2023 ரெஜிஸ்டர். மைலேஜ் வந்து 1,59,000 கிலோமீட்டர் மைலேஜ். ப்ரைஸ் வந்து 32,50 50 லட்சம் நினைக்கிறேன். இதை பார்ப்போம். இது டொயோட்டா வீட்ஸ் 2018 இயர் 2019 ரெஜிஸ்டர். மைலேஜ் வந்து 54,000 கிலோமீட்டர். டிரான்ஸ்மிஷன் ஆட்டோ. ப்ரைஸ் வந்து 83 லட்சம். இல்லை லீஃப் லாங்க அவங்க கம்பெனி தான். இதான் பார்ப்போம். இது என்ன காருண்டு. இது வந்து நிசான் மாடல் வந்து NV200. இயர் வந்து 2014. ரெஜிஸ்டர் வந்து 2018. மைலேஜ் வந்து 1,46,800 கிலோமீட்டர் ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 1,20,00,000. இது வந்து நிசானோடது. உள்ளெல்லாம் அப்படி தான் இருக்குது. 1,20,00,000 1,20,00,000. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டொயோட்டாவோடது. மேக் டொயோட்டா மாடல்ஸ் எக்குவா. இயர் 2013 இயர் 2015. மைலேஜ் 1,18,000 கிலோமீட்டர் ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 76 லட்சம். இது வந்து டொயோட்டா எக்குவா. நல்ல ஒரு கலர் உண்டு. ஆனால் ப்ரைஸ் வந்து 76 லட்சம். வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் கூட ஓடி இருக்குது. உள்ளுக்கு முன்பக்கம் பின்பக்கத்தை காட்டுறோம் பாருங்க. நல்ல ஒரு மஞ்சள் கலர் கார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள். இந்த வேனை பாருங்கள். இந்த வேன் வந்து மேக் வந்து டொயோட்டா. மாடல் வந்து CR 27. இயர் வந்து 1992. ரெஜிஸ்டர் இயர் வந்து 1997. ஓட்டோ. ப்ரைஸ் வந்து 43 லட்சம். 43 லட்சமா இந்த வேன் பாருங்கள். இந்த வேனை பார்ப்போம். இந்த வேன் வந்து மேக் டொயோட்டா. மாடல் வந்து லிட்டாஸ். இயர் 1991. ரெஜிஸ்டர் இயர் 1997. மைலேஜ் போடலை. டிரான்ஸ்மிஷன் மேனுவல். ப்ரைஸ் 75 லட்சம். இந்த வேன் அங்காள ஒரு வேன் இருக்குது. இதில் ஒரு ஹைலாக்ஸ் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் நிற்குது. பிராண்ட் நியூ இருக்குது, செகண்ட் ஹேண்ட் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ்கே இது வந்து மாடல் வந்து ஓட்டோ 2023. 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ப்ரைஸ் வந்து 1,15 1,15 லட்சம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து விட்ஸ் வந்து 82,000 கிலோமீட்டர் ஓடினது. ப்ரைஸ் வந்து 83 லட்சம். இது வந்து 1,15 லட்சம். இது நிறைய கார்லாம் ஜாலியாக இருக்குது. இதை பாருங்கள். இது வந்து இந்த SQK. இதை பார்ப்போம். இது வந்து மேக் வந்து மஹேந்திரா. மாடல் KUV 100. இயர் 2021. ரெஜிஸ்டர் 2022. மைலேஜ் வந்து 38,000 கிலோமீட்டர். மேனுவல். ப்ரைஸ் வந்து 90 லட்சம்னு போட்டிருக்கு. 90 51 போட்டிருக்கு. அது விளக்கம் தெரியல. அன்றைக்கி தான் 90 லட்சம் போல் இருக்குது. ஆனால் வந்து 59 லட்சம் வந்து கட்டி எடுக்கலாம் போல்.
ஓகே, இப்போ வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த கார் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ என்னோடய சேனல் வந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும், நிறைய வாகன சம்பந்தமான விடயங்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதாவது வந்து கொழும்பை மையமாக கொண்டு கொழும்பில் வந்து எங்கெங்கே வந்து கார்கள் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க, மிக முக்கியமான இடங்கள். அதாவது இலங்கையில் வந்து எல்லா மாவட்டங்களையும் விட வந்து கொழும்பில் வந்து சகல விதமான மாடல்ஸ் கார்களும் இருக்குது. விலை வந்து குறைவாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். நான் வந்து கொழும்பு மையமாக கொண்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்கெங்கே வந்து கார்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து எல்லா விதமான கார்களையும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான கார்கள் வேணும், அதாவது உங்களுக்கு வந்து இலங்கையில் வந்து இறக்குமதியான எந்த மாடல் வந்து கார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்றதை வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொழும்பில் வந்து அந்த கார் வந்து எங்கெங்கே இருக்குதோ அதோட வந்து நான் ரிவ்யூ வந்து போடுவேன். அதாவது உங்களுக்கு என்ன மாடல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, பழைய காரா இல்லாட்டி வந்து புது காரா என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுற காரோட அந்த மாடலை வந்து கீழே வந்து நான் டைப் பண்ணி இந்த காரோட வந்து ரிவ்யூ கேட்டிங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து கொழும்பில் எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து தரேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க.